ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உங்களை விட்டு நீங்க கடவது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, உங்களை விட்டு நீங்க கடவது. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:31. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சகல விதமான கசப்பு, நம் நண்பர்கள் மேலே கசப்பு இருந்தாலும், இல்லை உற்றார் உறவினர் மேலே கசப்பு இருந்தாலும், இல்லை அக்கம் பக்கத்தில் யார் மேலாவது கசப்பு இருந்தாலும் விட்டு நீங்க கடவுது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதேபோல் கோபங்கள், நாம் நண்பர்கள் மேலேயோ இல்லை உறவினர்கள் மேலேயோ இல்லை கணவன் மனைவி மேலேயோ யார் மேலே கோபங்கள் இருந்தாலும் அவளை விட்டு நீங்க கடவது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை முழுமையாக, பொறுமையாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.